மௌலவி ஆஃபில் அப்துல் உலமா எம் ஷேக் மொஹிதீன் ஹஜ்ரத் பாக்கில் பாக்கவி அவர்கள் ஆரம்பிப்பார். نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكلا نقص عليك من أنباء الرسل ما نثبت به فؤادك وجاءك في هذه الحق وموعظة وذكرى للمؤمنين صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குவோமாக. ஸலாத்தும் ஸலாமும் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபரத் தாபியீன்கள், இமாம்கள், இன்று உலகத்திலே பல்வேறு பகுதிகளில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள், குறிப்பாக இங்கே இருக்கிற நம் எல்லோரின் மீதும் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய தேரழந்தூர் நாட்டாண்மை பஞ்சாயத்தார்களே, கமிட்டியார்களே, ஜமாத்தார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று தொடரை தொகுத்து வழங்குவதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சமுதாயத்தின் முதுகெலும்புகளான உலமா பெருமக்களே, வருங்கால ஆலிம்களே, இளைஞர்களே, சிறுவர்களே, சிறுமிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே பல்வேறு விஷயங்களை பகுத்து தொகுத்து நமக்கு சொல்கிறார். ஆரம்பமாக ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதி இறை தூதர் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரத் மற்றும் ஷரீஅத் பெருவிழா என்று அழைப்பிதழில் போடப்பட்டிருக்கிறது. சீரத் என்று சொன்னால் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி சொல்லுதல் என்று பொருள். நாளைக்கிலும் ரபீஉல் அவ்வலுடைய மாதம் தொடங்கிவிட்டால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரிலே விழாக்கள் பல்வேறு பெயரில் நடத்தப்படுகிறது. உத்தம நபியின் உதய தின விழா, மீலாது விழா, சீரத் அண்ட் ஷரீஅத் விழா என்று பல்வேறு பெயர்களிலே விழாக்கள் நடத்தப்படுகிறது.
நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். ஏன் சொல்றான்? நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய வரலாறுகளை சொல்றதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் சொல்கிறான், மா நுஸப்பித்து பிஹி ஃபுவாதக், உங்களுடைய உள்ளத்திலே ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும். அல்லாஹ்வை நான் நம்பி இருக்கிறேன், ரசூலை நம்பி இருக்கிறேன், மறுமையை நம்பி இருக்கிறேன், மஹ்ஷரை நம்பி இருக்கிறேன், தம்முடைய வாழ்க்கையை நம்பி இருக்கிறேன். ஆனால் ஏதோ நம்பி இருக்கிறேன். என்னை பெற்றவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், என் மூதாதையர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நான் நம்பி இருக்கிறேன். அவ்வளவுதான். அந்த நம்பிக்கை உறுதிப்பட வேண்டும். அந்த நம்பிக்கை ஸ்திரத்தன்மையோடு இருக்க வேண்டும். எந்த காலத்திலும் இந்த சூழ்நிலையில் மாறுபாடு என்பது வந்துவிடவே கூடாது. அல்லாஹ் கூறுகிறான், நகுஸ்ஸு அலைக மின் அன்பாஇ ரசூல், ரசூல்மார்களுடைய செய்திகளை நாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். ஏன் தெரியுமா? மா நுஸப்பித்து பிஹி ஃபுவாதக், உங்களுடைய உள்ளம் ஸ்திரத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். ஈமானிலே ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும். இப்போது நான் அப்துல்லாஹ்வாக இருக்கிறேன், நான் கண்ணை மூடி கபருக்கு போகிற போது அப்துல்லாஹ்வாக இருக்கிறேன். எத்தனையோ மனிதர்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார்கள், தொழுகிறார்கள், வணங்குகிறார்கள், இன்னும் இபாதத்துக்களை செய்கிறார்கள். செத்து போகிற போது யாரோ அவராக மன்னித்து போகிறார். அந்த சூழ்நிலை உங்களுக்கும் உருவாகக்கூடாது, எனக்கும் உருவாகக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், மா நுஸப்பித்து பிஹி ஃபுவாதக், உங்களுடைய உள்ளத்திலே ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்பட வேண்டும். அது மட்டுமல்ல, வஜாஅக ஃபீ ஹாதிஹில் ஹக்கு வ மௌஇதத்து வ ذிக்ரா லில் முஃமினீன், நபிமார்களுடைய வரலாறுகளை கேட்கிற போது உங்களுக்கு சத்தியம் புரியும். எது சத்தியம், எது அசத்தியம் கலந்து நடக்கிறது. இந்த உலகம் என்றாலே கலப்படங்களால் நிரம்பி வழிகிறது. யாரும் எதையும் சாதாரணமாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. சத்தியம் தெரிய வேண்டுமா? நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும், கேட்க வேண்டும், பேச வேண்டும், சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, நமக்கு உபதேசங்கள் வமௌஇதத்து வ ذிக்ரா லில் முஃமினீன். அல்லாஹ் இந்த வசனத்துடைய முடிவிலே சொல்கிறார், நீங்கள் முஃமின்களா, அல்லாஹ்வை நம்பி இருக்கிறீர்களா, விசுவாசிகளா? அப்படியானால் உங்களுக்கு இதிலே உபதேசம் இருக்கிறது, நினைவூட்டுதல் இருக்கிறது, சத்தியம் விளக்குதல் என்பது இருக்கிறது. எனவே நபிமார்களுடைய வரலாறை நாம் சொல்லி இருக்கிறோம் என்று ரப்பு சொல்கிறார். குர்ஆன்ல ஒரு நபியுடைய வரலாறு அல்லாஹ் சொல்றதுக்கு எந்த காரணமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அவனுடைய குர்ஆன். ஏன் இந்த வரலாறு சொல்லியிருக்கிறேன் என்று அவன் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் நம்மை போன்றவர்களுடைய உள்ளங்களிலே எழுந்திருக்கக்கூடிய ஐயங்களுக்கு விடையாக அல்லாஹ் பேசுகிறான் என்று அர்த்தம். குர்ஆன் ஷரீஃபிலே சூரத் யூனுஸ் என்ற அத்தியாயம் இருக்கிறது. யூனுஸ் நபியுடைய வரலாறு அதிலே பேசப்பட்டிருக்கிறது. ஹூதை பற்றி, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆது தமூதுடைய கூட்டத்தினரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் வரலாறுகள் என்பதும் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டான விஷயம். இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வரலாறுகள் என்றால் நபிமார்களுடைய வரலாறுகளை மாத்திரம் பேசுவது, கேட்பது என்பதல்ல. இறைநேசர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்றவர்கள், ரசூல் நபியினுடைய சுன்னத்தை கொஞ்சமும் பிசகாது முழுமையாக பின்பற்றி நடந்தவர்கள், அவர்களுடைய வரலாறையும் பேசலாம், கேட்கலாம், சொல்லிக் கொண்டே இருக்கலாம். குர்ஆன்ல சூரத்துல் கஹ்ஃப் என்ற ஒரு அத்தியாயம், குகைவாசிகள் என்பதற்கு பொருள். அவங்க யாரு? சாமானியர்கள். சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியிலே போர் நடந்த போது உண்மைக்காக ஊரை விட்டு ஒதுங்கி வாழ்ந்தவர்கள். ஏகத்துவ வழிபாட்டின் பிரகாரம் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இறைவனை வணங்க வேண்டும் என்ற தேடலிலே ஒரு குகையிலே போய் படுத்துறங்குகிறார்கள். அவர்களுடைய வரலாறை எல்லாம் பேசுகிறார்கள். யார் நல்லவங்களா இருந்தாங்களோ அவங்கள பற்றியும் பேசலாம். சூரத்துல் லுக்மான் என்று ஒரு அத்தியாயம் வருகிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு பெரியவர் இருந்தார்.
எனவேதான் அழைப்பிதழில் கூட உங்களுக்கு சீரத் அந்த ஷரீஅத் பெருவிழா என்று போடப்பட்டது. சீரத் என்றால் வரலாறு என்று பொருள். ஹதீஸ் கிதாபுகள் ஏராளமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் நூல்கள் ஏராளமாக இருக்கிறது. சஹீஹுல் புகாரி என்று சொல்கிறோம், சஹீஹுல் முஸ்லிம் என்று சொல்கிறோம், ஜாமிஉத் திர்மிதி என்று சொல்கிறோம், சுனன் அபீ தாவூத் என்று சொல்கிறோம், சுனன் நஸஈ என்று சொல்கிறோம், முஅத்தா இமாம் மாலிக் என்று சொல்கிறோம். ஏராளமான நபிமொழி தொகுப்புகள் நமக்கு தொகுத்து தரப்பட்டது. இந்த ஒவ்வொரு ஹதீஸ் நூலுக்கும் பேர் மாறுபடும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். புகாரியை சொல்லும் போது சஹீஹுல் புகாரின்னு சொல்றோம் இல்லையா? திர்மிதி ஷரீஃபை சொல்லும் போது ஜாமிஉத் திர்மிதின்னு சொல்றோம். அபூ தாவூத் சொல்லும் போது சுனன் அபீ தாவூத்னு சொல்றோம். இது ஏன் இந்த பேர் மாறுபடுது? அரபி மதரசாக்கள் இதற்கு ஒரு நீண்ட விவாதங்கள், அதற்கான விளக்கங்கள் எல்லாம் சொல்லப்படும். பொதுமக்களாகிய நாம் புரிந்து கொள்வதற்காக வேண்டிய சுருக்கமாக நான் சொல்கிறேன். ஹதீஸ் நூல்களிலேயே மிக உயர்ந்த நூல் எதுவென்று சொன்னால் ஜாமிஉ என்ற பெயரை பெறக்கூடிய நூல் தான். ஜாமிஉ என்ற பெயரை பெறக்கூடிய நூல். சஹீஹுல் புகாரி என்று எப்படி நாம் சொல்கிறோமோ அதே போன்று ஜாமிஉல் புகாரி என்று அதற்கு பெயர் சொல்ல முடியும். சுனனுத் திர்மிதி என்று நாம் எப்படி பெயர் சொல்கிறோமோ அதே போன்று ஜாமிஉத் திர்மிதி என்று அதற்கு பெயர் சொல்ல முடியும். ஜாமிஉ என்ற நூல் தான் உயர்ந்த நூல். அதுக்கு ஜாமிஉனா என்ன? ஜாமிஉனா என்ன அர்த்தம்? ஹதீஸ்களிலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. 8 கலைகள். எந்த ஹதீஸ் கிதாபிலே, ஹதீஸ் நூலிலே 8 கலைகளை பற்றி பேசப்பட்டிருக்கிறதோ அந்த நூலுக்கு பெயர் தான் ஜாமிஉ என்று சொல்ல வேண்டும். எப்படி? 8 கலைகள் எந்த ஹதீஸ் நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நூலுக்கு பெயர் தான் ஜாமிஉ என்று சொல்ல வேண்டும். இப்போ சஹீஹுல் புகாரி சொல்றோம்ல, அது இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாமே சரியானது, பலகீனமானது அல்ல என்ற காரணத்தினால் அதற்கு சஹீஹுக்கு பெயர் சொல்கிறோம். அதே போன்று சஹீஹுல் புகாரிக்கு ஜாமிஉல் புகாரி என்றும் சொல்லலாம். காரணம் அந்த 8 கலைகளும் அந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. திர்மிதி ஷரீஃப் என்று ஒரு ஹதீஸ் நூல் சொல்கிறோம். அந்த நூலுக்கும் ஜாமிஉத் திர்மிதி என்று சொல்லலாம். ஏனென்றால் 8 கலைகளும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 8 கலையில ஒரு கலை என்னன்னு கேட்டா அம்மாங்களுக்கு தெரியும். சியர் என்பது ஒரு கலை. சியர் என்றால் சீரத் என்ற வார்த்தையின் பன்மை சொல். சீரத் என்ற வார்த்தையின் பன்மை தான் சியர். வரலாறுகளை தருவோம். ஹதீஸ் நூல்களில் கூட வரலாறுகள் என்ற ஒரு கலையும் சேர்த்து 8 கலை பதிவு செய்யப்பட்டால் தான் அந்த நூல் உயர்ந்த நூலாக இடம்பெறும். வரலாறு இல்லாம எதுவுமே கிடையாது. வாழ்க்கையினுடைய திட்டங்கள் இல்லாம எதுவுமே கிடையாது. எனவேதான் ஆண்டு முழுக்க 365 நாளும் பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை பற்றி, வாழ்க்கையை பற்றி, இறப்பை பற்றி, அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட தியாகங்களை பற்றி பேசுவதற்கு பொருத்தமான நாட்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. என்னைக்கு வேணாலும் பேசலாம். எங்கள் பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதற்கு இரவு தேவையில்லை, பகல் தேவையில்லை, குளிர்காலம் தேவையில்லை, வெயில் காலம் தேவையில்லை, இன்ப நிலை தேவையில்லை, துன்ப நிலை தேவையில்லை. பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. அப்படியானால் எப்போதும் எம்மானை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனாலும் அதற்கென்று ஒரு சில நாட்களை குறிப்பிட்டு வைத்தாலாவது வருஷத்துக்கு ஒரு தடவை 12 நாள் பயானு, 13 நாள் சொன்னதுக்கு அப்புறமும் கூட இவ்வளவு பெரிய தேர்தல்ல ஒரு குறிப்பிட்ட அளவுதான் நம்ம கூடியிருக்கிறோம்னு சொன்னா 365 நாள் பேசினா யார் வருவான்னு யோசனை பண்ணிப்பாரு. அதனாலதான் இது போன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதை தவிர இல்லை என்றால் எப்போதும் எம்மானை பற்றி பேசலாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை நிலைகளிலும் யா உம்மத்தி யா உம்மத்தி யா உம்மத்தி இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் கூட நம்மை தான் நினைப்பார்கள். அந்த எம்மானை நினைப்பதற்கு ஒரு நேரம்
அவருடைய ஈமான் உறுதியாக வேண்டும். மறுமையை பற்றிய சிந்தனை அவருக்கு அதிகம் வர வேண்டும். மஹ்ஷரை பற்றிய சிந்தனை உருவாக வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் விழா நடந்து முடிகிற போது ஏதாவது ஒரு மாற்றம் இதிலே உருவாக வேண்டும். ஏதாவது ஒரு மாற்றம். 1000 பாவங்கள் செய்து நான் இருப்பேன். அந்த பாவத்தோடவே நான் ஆண்டு முழுக்க கேட்டுக்கொண்டே இருந்தால் என்ன பிரயோஜனம்? என் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சின்ன மாற்றமாக வர வேண்டும். ரப்பல் ஆலமீன் அதற்கான தௌஃபீகை செய்திருப்பாராக. இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்களுடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய இசைகளை உருவாக்கியவர்கள், மதங்களை உருவாக்கியவர்கள், அரசியல் தலைவர்கள், விஞ்ஞானிகள், தொழிலதிபர்கள், சாதனை செய்த சாதனையாளர்கள், எத்தனையோ பேருடைய வரலாறு. ஆனால் அந்த வரலாறுக்கும் பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுக்கும் மத்தியிலே மிகுந்த வேறுபாடு இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு துல்லியமாக அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போன்று வேறு எவருடைய வரலாறும் பதிவு செய்யப்படவில்லை. ஏன் தெளிவாக சொல்வதென்றால் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னதாக வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை உள்ள எந்த நபிமார்களுடைய வரலாறு கூட இவ்வளவு நுணுக்கமாக அழகாக எழுதப்படவில்லை, பதிவு செய்யப்படவில்லை. மற்றவர்களையே நாம் பார்க்க வேண்டும். அரசியல் தலைவர்களையும் மிகப்பெரிய தொழிலதிபர்களையும் சாதனை செய்தவர்களையும் ஏன் நாம் யோசிக்க வேண்டும்? பிற நபிமார்களுடைய வரலாறு கூட துல்லியமாக நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு மிக மிக தெளிவாக, மிக மிக துல்லியமாக அங்கே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை அவர்களுடைய பிறப்பில் இருந்து பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போகிற வரை, கண்ணை மூடி அவர்கள் மன்னரைக்குள்ளே வரைந்து வாழ்கிற அந்த தருணம் வரை அவர்களை பற்றி தொடராக பேச வேண்டும் என்று நான் படிக்கப்பட்டிருக்கிறேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு எவ்வளவு புனிதமானது தெரியுமா? நபிகளாரை நாம் யோசிக்கிற போது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்தோடும் நம்முடைய சூழ்நிலைகளை நாம் உபசி பார்க்க வேண்டும், இணைந்து பார்க்க வேண்டும். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் ஒரு இடத்திலே கூறுகிறார், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே ஒரு தூதர் வந்திருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்கிறார். உங்களிலிருந்து ஒரு தூதர் வந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதர்களிலிருந்தே ஒரு தூதர். பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்னாகவோ மலக்காகவோ மற்றவித அமைப்புகளிலோ இல்லாமல் மனிதர்களிலிருந்தே வந்திருக்கிறார்கள். இது சாதாரணமாக எல்லாருக்கும் விளங்குற ஒரு விஷயம். ஒரு தடவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதுகிறார்கள். நம்ம எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட வசனம். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் என்ற இந்த வசனத்தை பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு, قرأ رسول الله صلى الله عليه وسلم لقد جاءكم رسول من أنفسكم بفتح الفاء. لقد جاء